வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூல என்னென்ன நடந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூ ஆரம்பிச்சோடனே ஸ்டேடியத்தை சுத்தி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரெஸ்லரும் என்ட்ரன்ஸ் கொடுக்குற காமிக்கிறாங்க. கெவின் ஓவன்ஸ் வராங்க, அதுக்கப்புறம் வந்து லிவ் மோர்கன் வராங்க, அதுக்கப்புறம் ராண்டி ஆர்டன் வராரு. கிட்டத்தட்ட எல்லா ரெஸ்லரும் பேக் ஸ்டேஜ்ல இருந்து உள்ள ஸ்டேடியத்துக்கு உள்ள என்ட்ரு ஆகிறத காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கே உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் தான் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு பெனிகே பிளேயர் வராங்க. அதுக்கப்புறம் யார் வரான்னு கேட்டீங்கன்னா டிஃப்னி வராங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமே எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்ல தான் விளையாட போறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லிவ் மோர்கன் வராங்க. ஆடியன்ஸ்லாம் அலற விடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட்ல வச்சதுனால கிட்டத்தட்ட 60,000க்கு மேற்பட்ட ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நயோமி வராங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா யார் வரான்னு கேட்டீங்கன்னா பெக்கி லிஞ்ச். இந்த மேட்சை வந்து ஸ்டார்ட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா பெக்கி லிஞ்ச் அண்ட் நயோமி தான் இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்றாங்க. ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. ஏன்னா நயோமி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெக்கி லிஞ்ச் ஒரு சாம்பியன்ஷிப்புக்காக ரொம்ப நாளா போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். ரெண்டு பேரும் ஒரு ஆளுக்கு சல்ச்சல் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச்ல வந்து அதுக்கப்புறம் யார் வரான்னு கேட்டீங்கன்னா மூணாவது யார் வராங்க டிஃப்னி வராங்க. டிஃப்னி வந்த உடனே வி வான் டிஃப்னி ஆடியன்ஸ் கத்துனே டிஃப்னி வராங்க. டிஃப்னி வந்தோடனே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு மேல இருக்கு. ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் சேம்பர் மேட்சா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸை அள்ளி தெறிக்க விட்டு ஆடியன்ஸை அலற விடுறாங்க. இன்னைக்கு அதுக்கப்புறம் யார் வரும்னு கேட்டிங்கன்னா லிவ் மோர்கன் வராங்க. லிவ் மோர்கன் வந்து எல்லாருமே போட்டு அட்டாக் பண்ணுறாங்க. பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா பெக்கி லிஞ்ச் வந்து தன்னோட சப்மிஷன் மூவை செயினுக்கு அந்தாண்ட கையை வச்சு அப்படியே போட்டு பயங்கரமாக டாமினேட் பண்ணுறாங்க. பெக்கி லிஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் ஆக்ரோஷமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா லிவ் மோர்கன் ரோல் பின் பண்ணுற முறையில் வந்து பின் பண்ணி நயோமியை எலிமினேட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச்சில் வந்து நயோமி ஷாக்கிங்காக யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஃபர்ஸ்டே எலிமினேட் ஆகி வெளில போகிறாங்க. அதுக்கப்புறம் ரிக்கி ராண்ட்ரிகல் வந்து லிவ் மோர்கனை அடிச்சு தெறிக்க விடுறாங்க. ஒரு கட்டத்தில் ரிக்கி ராண்ட்ரிகலை எல்லாரும் சமாளிக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா டீம் போட்டு ரிக்கி ராண்ட்ரிகலை எல்லாருமே சேர்ந்து அடிக்கலாம்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து ரிக்கி ராண்ட்ரிகலை அடிச்சு பின் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அதுலேருந்து ரிக்கி ராண்ட்ரிகல் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பெனிகே பிளேயர் என்ட்ரி கொடுக்குறாங்க. பெனிகே பிளேயர் என்ட்ரி கொடுத்து பெக்கி லிஞ்சை போட்டு அடிக்கிறாங்க. எல்லாரையும் போட்டு அவங்க சர மாதிரி அடுக்கிறாங்க. அவங்க ஸ்ட்ராங்கஸ்ட் உமன்றதா இந்த இடத்துல காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ்லாம் டிஃப்னிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் லிவ் மோர்கன் மேலே ஏறி ரிக்கி ராண்ட்ரிகலை ரோப்பில் படுக்க வச்சு மேலே கேஜிலேருந்து குதிக்கிறது மூமெண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஆடியன்ஸ் டிஃப்னி டைம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க லிவ் மோர்கன் அந்த இடத்துல டிஃப்னியை முடிச்சு எலிமினேட் பண்ணி அனுப்புறாங்க. லிவ் மோர்கன் ரெண்டாவது ஆள மெம்பரை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று நயோமி, ரெண்டாவது டிஃப்னியை. அதுக்கப்புறம் பெனிகே பிளேயர் ரிக்கி ராண்ட்ரிகலை எலிமினேட் பண்ணி வெளில அனுப்புறாங்க. ஒரு கட்டத்தில் எலிமினேஷன் மெம்பரோட நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இறுதி கட்டத்தில் 3 மெம்பர் இருக்காங்க. ஒன்று யாருன்னு கேட்டிங்கன்னா பெக்கி லிஞ்ச், பெனிகே பிளேயர், அதுக்கப்புறம் லிவ் மோர்கன். இதில் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா லிவ் மோர்கன் பெனிகே பிளேயரை ரோல் பின் பண்ணி எலிமினேட் பண்ணிடுறாங்க. எலிமினேட் பண்ணிவிட்டு அவங்க திரும்பின நேரத்தில் பெக்கி லிஞ்ச் அவங்களோட ஃபினிஷரை போட்டு இந்த மேட்சை வந்து முடிச்சு இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணது மூலயமாக நம்பர் 1 கண்டெண்டர் ஆகிட்டாங்க. இவங்க வந்து இந்த மேட்ச்சில் பெக்கி லிஞ்ச் வின் பண்ணது மூலமாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததாக என்ன மேட்ச் நடக்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா டாக் டீம் மேட்ச் நடக்குது. டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச். இது நியூ கேட்ச் ரிபப்ளிக்ன்ற டீம் வராங்க. அதில் வந்து டெய்லர் பேட் பட்ச் 2 பேரும் வராங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் டே வராங்க. ஜட்ஜ்மெண்ட் டே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லாம் பயங்கரமாக கொடுக்குறாங்க. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் டேல 3 பேர் தான் வராங்க. ஷாக்கிங்காக ஒரு மெம்பர் கட்டாக வராரு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 3 மெம்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா டேமின் பேஸ்ட், அதுக்கப்புறம் ஃபின் பாலர், டாமினிக் மிஸ்ட்ரியோ, ஜேடி மிஸ் ஆகிறார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க 2 டீமையும். அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து மைக்கை பிடிங்கி நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி டாமினிக் மிஸ்ட்ரியோ ஜட்ஜ்மெண்ட் டேவை இன்ட்ரடியூஸ் பண்ணி பேச ஆரம்பிப்பார். ஆடியன்ஸ்லாம் மூவ் பண்ணுவாங்க. டாமினிக் மிஸ்ட்ரியோ பேசினது கொஞ்சம் கூட சவுண்டு கேட்காத அளவுக்கு ஆடியன்ஸ் அவ்வளோ மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் டாமினிக் மிஸ்ட்ரியோ எப்படியோ பேசி முடிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல கடுப்பான நியூ பப்ளிக் டீம் வந்து அடிச்சு ஓட விடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். 2 டீமுக்கும் அடுத்தபடியாக இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் 2 டீமுமே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மேட்ச்சில் வந்து டாமினிக்கோட இன்டர்ஃபியர் இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன போல தான் இந்த மேட்ச்சில் வந்து ரிசல்ட்ஸும் நடந்திருக்கு. நம்ம ப்ரிடிக்ஷனை பார்த்துருந்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மேட்ச்சில் டாமினிக் மிஸ்ட்ரியோ டாமினிக் மிஸ்ட்ரியோ ஜெயிக்க வேண்டிய நேரத்தில் வாரி விட்டுரும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து டாமினிக் மிஸ்ட்ரியோ வந்து WWE உள்ள ரெஃப்ரி வந்து இன்னும் வெளில போடான்னு சொல்லி விரட்டி விடுவாங்க. அதையும் பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஜட்ஜ்மெண்ட் டே வின் பண்ணிடுவாங்க. இந்த மேட்ச்சில் முழுக்க வந்து நியூ பப்ளிக் டீம் தான் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். நம்ம சொன்னது தான் ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் கடைசியில் வின் பண்ணது ஜட்ஜ்மெண்ட் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி தான் ரிசல்ட்டும் நடந்திருக்கு. இங்கே ஜட்ஜ்மெண்ட் வின் பண்ணி டாக் டீம் சாம்பியனை ரீட்டைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு எல்லாரையும் அஸ்டின் தெரியோட லைவ் ஷோவுக்கு வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒருத்தர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அவர் தான் இந்த நாட்டோட சொந்தக்காரர். அவர் தான் கிரேசன் வாலரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவரை வரவேற்கிறேன். ஆசி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் மீண்டும் நம்ம நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறேன். இங்கே ஒருத்தர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அவர் தான் இந்த ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்ட், வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் செத் ஃப்ரீக்கன் ராலண்ட்ஸ்.
என்னோட இரண்டாவது ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா 2024 ராயல் ரம்பிள் வின்னர் அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ். இங்க யாராவது கோடி கிரை பேபிஸ்ன்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? முதல்ல அவங்க வெளில போங்க. ரோலன்ஸ், நீங்க யார் கூட மோத ஆசைப்படுறீங்க ரெசில்மேனியா 40ல? எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல மெடிக்கலி நான் கிளியர் ஆயிட போறேன். அதனால இந்த ரெசில்மேனியாவில் யார் வேணாலும் என் கூட மோதலாம். அதாவது எலிமினேஷன் சேம்பர் ஜெயிக்கிறவங்க யார் கூட வேணாலும் நான் மோத போறேன். யார் ஜெயிச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அதனால நான் கூடிய சீக்கிரத்தில் அவங்கள எலிமினேஷன் சேம்பர்ல ஜெயிக்கிறவங்களை நான் சந்திச்சு ரெசில்மேனியாவில் தோக்கடிக்க தான் போறேன். கோடி ரோட்ஸ், நீங்க ராக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரெசில்மேனியா 40ல எனக்கு மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராக், உனக்கு நான் சவால் விடுறேன், ஒத்தைக்கு ஒத்த நீ எங்க வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் ஃபிக்ஸ் பண்ண, உன் கூட நான் மோத தயாரா இருக்கிறேன், உன்னை நான் தோக்கடிக்க ரெடியா இருக்கிற ராக், என் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசி முடிச்சுட்டு அஸ்டின் தேரியை போட்டு கிரேசன் வாலர் சைடில் நின்னாலும் அஸ்டின் தேரியை போட்டு செத் ரோலின்ஸ் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. கோடி ரோட்ஸ் ஒரு பக்கம் இருக்க, செத் ரோலின்ஸ் தன்னோட ஃபினிஷர் அஸ்டின் தேரிக்கு போடுவார். கிரேசன் வாலர் இதை பார்த்துட்டு தான் நிற்பார், ஒன்றும் செய்ய மாட்டார். அடுத்தது எலிமினேஷன் சேம்பரில் மிக முக்கியமான மேட்ச்னா மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மெயின் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. இந்த மேட்ச்சில் யார் யார் இருக்கான்னு கேட்டிங்க. ஃபஸ்ட்டு கெவின் ஓன்ஸ் வர. கெவின் ஓன்ஸ் வந்து அதுக்கப்புறம் உள்ள போய் கூண்டில் அடைச்சிப்பட்டோன்னே பாபி லெஸ்லி வர. பாபி லெஸ்லி வந்து கெவின் ஓன்ஸை முறைச்சிக்கிட்டே வர்றாரு. அதுக்கப்புறம் பாபி லெஸ்லி உள்ள போய் கூண்டில் அடைகிறார். அதுக்கப்புறம் லோகன் பாலை பார்த்தோன்னே கெவின் ஓன்ஸ் ஆக்ரோஷமாக லோகன் பால் அடிக்க பாயிறாரு, ஆனால் கூண்டுள்ள இருக்கிறார். அதுக்கப்புறம் ராண்டி ஆர்டன் வர்றார். ராண்டி ஆர்டன் 8வது முறையாக எலிமினேஷன் சேம்பரில் வராருன்றதுனால ரெக்கார்டுன்ற மாதிரி போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ராண்டி ஆர்டன் போய் பாபி லெஸ்லி தலைக்கு மேலே ஏறி நின்று செய்யலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கர் டிரைவ் வர. ட்ரீம் மேக்கர் டிரைவ் வந்து ஆரப்பாட்டமாக வர்றாரு. ஆடியன்ஸில் கதறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்ஏ நைட் வர்றாரு. எல்ஏ நைட்டுக்கும் ஆடியன்ஸில் யான்னு கத்தி தெறிக்க விடுறாங்க. அதுக்கப்புறம் எல்ஏ நைட்டு ட்ரீம் மேக்கர் டிரைவ் தான் இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து எல்ஏ நைட் ட்ரீம் மேக்கர் டிரைவ் கூட்டு போய் எல்லாரோட கூண்டுலையும் போட்டு அடிடி நடிக்கிற ஒரு கட்டத்தில் வந்து கெவின் ஓன்ஸ் கூண்டில் அடிக்கும்போது கெவின் ஓன்ஸ் திருப்பி உள்ளே இருந்து அடிக்கிற மாதிரி பிடிப்பார். அதுக்கப்புறம் எல்லாருக்கு அப்புறம் கெவின் ஓன்ஸ் 3வதா வர்றாரு. கூண்டுலேருந்து ஃபர்ஸ்ட் வர்றது கெவின் ஓன்ஸ். அதுக்கப்புறம் கெவின் ஓன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் போட்டு அடிக்கிறார். ட்ரீம் மேக்கர் டிரைவையும் எல்ஏ நைட்டையும் போட்டு அடிக்கிறார். அதுக்கப்புறம் மாறி பவர் ஃபினிஷர்லாம் போடுறாரு. அதுக்கப்புறம் பாபி லெஸ்லி வர்றாரு. பாபி லெஸ்லி வந்து எல்லாரையும் அவர் வந்ததுக்கப்புறம் எல்லாரையும் அடித்து தெறிக்க விடுறாரு. அவரோட பங்குக்கு ராண்டி ஆர்டன் சைலண்டாக இந்த மூலையில் நின்று பார்த்துக்கிட்டு. ஆனால் அடுத்து வரப்போகிறது தான் ராண்டி ஆர்டன். ராண்டி ஆர்டன் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டேடியமே அதிருது. எல்லாரையும் விட்டு தெறிக்க விட்டு ராண்டி தன்னோட விண்டேஜ் டிடிடிலாம் போட்டு பறக்க விட்டுறாரு. இந்த மேட்ச் வேற லெவலில் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, லோகன் பால் என்ட்ரன்ஸ் நடக்குது. லோகன் பால் என்ட்ரன்ஸ் வரும்போது கெவின் ஓன்ஸ் அந்த கூண்டுகிட்டே போய் நிற்கிறார். கூண்டுகிட்டே போய் நின்று கெவின் ஓன்ஸ் பயங்கரமாக அடின்னு அடிக்கிறது. அடிச்சு வந்து லோகன் பாலை வந்து அந்த கூண்டை விட்டு வெளில வரதுக்கு முன்னாடி அடிக்கிறார். ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பாபி லெஸ்லி தன்னோட ஸ்பியரை வந்து லோகன் பாலுக்கு அந்த கூண்டோட வச்சு போடுறார். போட்டோடனே பாபி லெஸ்லிக்கும் பயங்கரமான அடிபடுது, லோகன் பாலுக்கும் அடிபடுது. இதில் வந்து பாபி லெஸ்லிக்கு இன்ஜுரியே ஆயிடுது. இதை பயன்படுத்திக்கிட்டு தட்டு மாதிரி ஏஞ்சி நிற்கிறார் பாபி லெஸ்லி. இதை பயன்படுத்திக்கிட்டு ட்ரீம் மேக்கர் கெல்மரா கிக் போடுறாரு. அதுக்கப்புறம் ரிங்குக்கு வெளில வச்சு ஒரு கெல்மரா கிக் போடுறாரு. அதுக்கப்புறம் ரிங்குக்குள்ள வச்சு ஒரு கெல்மரா கிக் போட்டு பாபி லெஸ்லியை ட்ரீம் மேக்கர் எலிமினேட் பண்றாரு. அதுக்கப்புறம் எல்ஏ நைட் எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. எல்ஏ நைட் எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் ஷாக்கிங்கா எல்ஏ நைட் அட்டாக் பண்றதுக்கு ஏஜி ஸ்டைல்ஸ் வர்றாரு. பாபி லெஸ்லி இன்ஜுரி ஆகி அவரை கூட்டு போற கேப்ல ஏஜி ஸ்டைல்ஸ் உள்ள வந்துடுறாரு. ரெஃப்ரிலாம் கூட்டு போற கேப்ல உள்ள வந்து அடின்னு அடிக்கிறாரு. எல்ஏ நைட்டை போட்டு அடிச்சு ஸ்டீல் சேரை வச்சு அடிச்சு அதுக்கப்புறம் ஸ்டீல் சேர்ல ஃபினிஷர் மூவ் போடுறாரு. இதை பயன்படுத்திக்கிட்ட ட்ரீம் மேக்கர் எல்ஏ நைட்டை பின் பண்ணி எலிமினேட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் கெவின் ஓன்ஸ் எல்லாரையும் டாமினேட் பண்ணி அட்டாக் பண்றாரு. ட்ரீம் மேக்கர் டிரைவ், லோகன் பால், ராண்டி ஆர்டன் எல்லாரையும் அட்டாக் பண்றாரு. ரிங்குக்கு வெளில வந்து லோகன் பால் அட்டாக் பண்றாரு. ரிங்குக்குள்ள வந்து ராண்டி ஆர்டனையும் ட்ரீம் மேக்கர் டிரைவ் அட்டாக் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ராண்டி ஆர்டன் கெவின் ஓவன்ஸை எலிமினேட் பண்ணி வெளில அனுப்புறாரு. 3வது மெம்பரை எலிமினேஷன் ஆகுறாரு கெவின் ஓவன்ஸ். கெவின் ஓவன்ஸ் எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் கடைசி 3 மெம்பருக்குள்ள எலிமினேஷன் சேம்பர் போகிறாங்க. மென்ஸ் எலிமினேஷன் சேம்பரில் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, லோகன் பால், ராண்டி ஆர்டன், அதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கர். லோகன் பால் மேலே இருந்து ட்ரீம் மேக்கர் கிராஸ் பாடி போடுறாரு. அதுக்கப்புறம் லோகன் பால் வந்து ஒன் பஞ்சு வைக்கிறதுக்காக தன்னோட வெப்பன் எடுக்கிறார். நக்கல் பஞ்சு வைக்கிறதுக்காக வெப்பன் எடுக்கிறார். இதை பார்த்தா ராண்டி ஆர்டன் லோகன் பாலுக்கு ஆர்கியப்பட்டு லோகன் பாலை எலிமினேட் பண்ணார். இப்போ ராண்டி ஆர்டன் 2 பேர் எலிமினேட் பண்ணியிருக்காரு. ட்ரீம் மேக்கர் ஒரு ஆள் எலிமினேட் பண்ணியிருக்காரு. ஏஜி ஸ்டைல்ஸ் அடிச்சதுனால ட்ரீம் மேக்கர் எல்ஏ நைட்டை பின் பண்ணி
கடைசியாக இந்த மேட்ச்சில் 2 பேர் இருக்காங்க. எலிமினேஷன் சேம்பரோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. எலிமினேஷன் சேம்பர் ஃபைனலில் 2 பேர் ட்ரீ மெக்கன்ட்ரி, ரேண்டி ஆர்டன் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து ரேண்டி ஆர்டன் பயங்கரமாக முதுகுலியில் துடிக்கிறாரு. ட்ரீ மெக்கன்ட்ரி காலில் பிடிச்சி தப்பி எந்திக்கிறாரு. எந்திரிச்சு அதுக்கப்புறம் ட்ரீ மெக்கன்ட்ரிக்கு ஒரு ஆர்கேவை போட்டு மேட்சை முடிச்சு வின் பண்ண போகிற நேரத்தில் லோகன் பால் உள்ற வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ரேண்டி ஆர்டனுக்கு ஒரு பஞ்சை வைக்கிறாரு. அந்த பஞ்சு மூலியமாக ரேண்டி ஆர்டன் வந்து நாக் அவுட் ஆகிறாரு. நாக் அவுட் ஆனோடனே இதை பயன்படுத்திக்கிட்டு ட்ரீ மெக்கன்ட்ரி இந்த மேட்ச்சில் பின் பண்ணி ரேண்டி ஆர்டனை வின் பண்ணி ட்ரீ மெக்கன்ட்ரி நம்பர் 1 கண்டென்டர் ஆகிட்டு செத் ரோலின்ஸ்க்கு எதிராக ரெஸ்ல்மேனியா மேட்ச்சில் விளையாட போகிற செத் ரோலின்ஸ் vs ட்ரீ மெக்கன்ட்ரி இப்போ ரெஸ்ல்மேனியா மேட்சஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி ட்ரிபிள் ஹெச் வருவார். ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு சின்ன ஸ்பீச் கொடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட்டில் என்ன நடக்குன்றதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடி WWE இந்த எலிமினேஷன் ஜம்பில் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 52,590 பேர் அட்டண்டன்ஸ் கொடுத்தது ட்ரிபிள் ஹெச் சொல்லுவார். அதுக்கப்புறம் இந்த மெயின் ஈவெண்ட்டுக்கு வருவோம். மெயின் ஈவெண்ட் வந்து உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வச்சிருப்பாங்க. ரீகா ரிப்ளே vs நியா ஜாக்ஸ் இவங்க 2 பேருக்கு நடைபெற்ற மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து 2 பேருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச் வந்து ரீகா ரிப்ளேயோட ஹோம் டவுன்றதுனால ரீகா ரிப்ளேக்காக இந்த மேட்சை மெயின் ஈவெண்ட்டாக போட்டாங்க. இந்த மேட்ச் வந்து சளைச்சதில்லை. 2 பேருமே பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் கொடுத்தாங்க. கமெண்ட்ரி டேபிள் அடிச்சு ஒட்டைக்கிறதா இருக்கட்டும், டாப் ரோப்லேருந்து டை வெட்டிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த மேட்ச் சூப்பராகவே இருந்துச்சு. கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே ரீகா ரிப்ளே வின் பண்ணி சாம்பியனை ரீடைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்ப பிடிச்சின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எலிமினேஷன் சேம்பர் பற்றி உங்களுக்கு கருத்தை மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.